சங்கீதம் 68வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனம். சங்கீதம் 68வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனம். சாம்ஸ் நம்பர் 68 verse 28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? சேர்ந்து நாலு கூட சேர்ந்து வாசிங்க. சாம் 68:28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். நிறைய காரியத்தை நம்ம உண்டு பண்ணி வைக்கிறோம், ஆனால் அது நிலைக்க மாட்டேங்குது. இப்போ நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதை செய்யணும் இதை செய்யணும். சிலவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, அவங்க பெரிய கோட்டையை கட்டணும்னு நினைப்பாங்க. இந்த ரெண்டும் பேலன்ஸ், இந்த ரெண்டையும் நம்ம யோசித்து பார்க்கணும். சிலவங்க நல்ல ஞானம் இருக்கும், ஆனால் அதை ஸ்திரமாக செய்ய மாட்டாங்க, உதாசீனப்படுத்திடுவாங்க. சிலவங்க கஷ்டப்பட்டு முட்டி முட்டி படிப்பாங்க, ஆனால் என்ன செய்ய சொல்லுங்க பார்க்கலாம், மண்டையிலே ஏறாது. 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க. ஒருத்தன் முட்டி முட்டி படிப்பான், மண்டைக்குள்ளே ஏறவே ஏறாது. 7 மணி ஆனாலும் அது மண்டைக்குள்ளே ஏறாது. ஒன்று உட்கார்ந்த மணிக்கே படிக்கும், தூங்கிடும், திரும்ப எழுந்திரிச்சு ரிமைண்டர் பண்ணும், அது ஞாபகத்துக்கு வந்துடும். சங்கீதக்காரனுக்கு ராகத்தலைவனால் ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே நான் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கிறேன், எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை நீர் என்ன செய்யும்? திடப்படுத்தும். இன்னைக்கு நம்ம கேட்கணும், நிறைய காரியங்கள் நாம் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் ஸ்திரமில்லாமலும் திடமில்லாமலும் இருக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார், இது நிமித்தம் நான் செய்கிற சகல காரியத்தையும் என் தேவன் திடப்படுத்துவார். அதைத்தான் இன்னொரு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் மோசே மரிக்கிறதுக்கு முன்பதாக மோசேயிடம் யோசுவாவை குறித்து தேவன் நேரடியாக கூறிய காரியம் என்ன? 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பார்த்தா, உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகி யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். ஒரு ஆள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு பிரயாசம், இவன் போகணுன்னு சொல்லவே இல்லை. கொஞ்சம் பின்னாடி போய் யோசித்து பாருங்க. முச்செடியிலே தரிசனமான தேவன், முச்செடியிலே தரிசனமான தேவன் மோசேக்கு சொல்லும் பொழுது, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அவனை அழைக்கிறான். ஓகே ஆண்டவரே, வெரி குட் ஆண்டவரேன்னு போனானா? இல்லை. பல சாக்கு போக்குகள், நான் எம்மாத்திரம், நான் திக்குவாயும் மந்தனாம் உள்ளவன், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் செய்ய வேண்டிய வேலையை யாரையாவது கொண்டு செய்யும், கடைசியில் என் சகோதரனை என் கூட அனுப்ப, அவன் எனக்கு வாயாக இருப்பான். கடைசியில் ஆண்டவரே பெர்மிஷன் கொடுத்து அனுப்பி அவன் அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு பெர்மிஷன் கொடுக்குறார். ஆனால் கானானுக்குள் பிரவேசிக்கணுங்கிற வாஞ்சியோடு போன அத்தனை பேரும் கானானுக்குள் பிரவேசிக்கலை. 2 பேர் தான் போனாங்க. 2 பேர் தான் அங்கேருந்து புறப்பட்டு வந்ததில் 2 பேர் தான் போனாங்க. ஒன்று காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் மட்டும்தான். மிச்சம் எல்லாம் அதுக்கப்புறம் பிறந்தவங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்கள இன்க்ளூடிங் மோசே எங்கே போல? கானானுக்குள்ளே பிரவேசிக்கலை. இப்போ நம்மளும் போவோமா போக மாட்டாமா அப்படின்னு யோசுவா நினச்சிருவானேங்கிறதுக்காக தான் தேவன் மோசையை கொண்டு யோசுவாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாய் யோசுவா அது என்ன செய்வான்? பிரவேசிப்பான். நீ போக மாட்ட, ஆனால் அவன் பிரவேசிப்பான். அவனை நான் திடப்படுத்தி இருக்கிறேன். அவன்தான் சுதந்திர பாகத்தை என்ன செய்வான்? நான் பங்கிட்டு கொடுப்பான். மிகப்பெரிய பொறுப்பு. மோசை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நான் செய்வேன், என்னால் செய்ய முடியும், நான் தான் அந்த லீடர்ஷிப் வச்சிருக்கிறேன், நான் பங்கிட்டு கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை, நான் திடப்படுத்தியிருக்கிற ஒரு நபர் யார் என்று சொன்னால் நூனின் குமாரனாகிய யோசுவா. அவன் அதில் பிரவேசிப்பான், அவன் அதை திடப்படுத்துவான். இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன். நல்ல ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், ஐஸ்வர்யம்
எல்லாத்தையும் சேர்த்து வச்ச தாவீது தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு வாஞ்சிக்கிறார். தீர்க்கதரிசிக்கு அழைக்கிறாரு, தெரிஞ்சவங்களெல்லாம் அழைக்கிறாரு. நான் எனக்கு ஒரு வீட்டை கட்டிட்டேன், சூப்பராக கட்டியாச்சு. நான் இவ்வளோ பெரிய மாளிகையில் இருக்கும் பொழுது என் தேவனுக்கு இந்த கூடாரம் செல்லாது. என் தேவனுக்கு என்ன கட்டணும்? ஒரு மாளிகை கட்டணும். நல்ல ஒரு ஆம்பிஷன். ஆனால் ஆண்டவர் அதை சொல்றாரு, இல்லைப்பா, நீ செய்ய முடியாது. உன்னுடைய குமாரன் அதை என்ன செய்வான். அவனை தான் நான் திடப்படுத்தி இருக்கிறேன். அப்போ நல்லா யோசித்து பார்க்கணும். தேவன் ஒரு காரியத்திலே பலத்தை கட்டளையிட்டார் என்று சொன்னால் தேவன் அந்த காரியத்தை திடப்படுத்துவார். அதுதான் தாவீது நன்கு உணர்ந்து சொன்னார், தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை என்னது திடப்படுத்தும். தேவனை எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணதை நீர் திடப்படுத்தும். சங்கீதம் 68:28 மீண்டுமாய் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியாது. அதான் எரேமியா 33 வசனத்தை இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்கப்படுத்துகிற கர்த்தருமாகிய யெகோவா எனும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாகும். அப்படின்னா ஒரு காரியத்தை திடப்படுத்துகிறவரும் உருவேற்படுத்துகிறவரும் யாரா? தேவனாகிய கர்த்தர் என்னும் யெகோவா என்னும் நாமம் உடையவர். ஒரு காரியத்தை தேவன் நமக்கு திடப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பலத்தையும் அவருடைய சுகத்தையும் அவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை பெற்றுக்கணும். அதுதான் எரேமியா தெளிவாக இன்னொரு எசேக்கியேலை நீங்கள் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்பவும் கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு மூலமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? நான் எலும்பு முறிவுண்டதை கூட நான் என்ன செய்வேன்? திடப்படுத்து. அப்போ இந்த வசனங்களெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு புரிந்த ஒன்று, இது நடக்காது, இது சாத்தியமல்ல, இது செய்ய முடியாது என்று சொல்லுகிற காரியத்திலெல்லாம் தேவன் சொல்லக்கூடிய ஒரு நான் அதை பலப்படுத்துவேன், நான் அதை திடப்படுத்துகிற கர்த்தர். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை நிறைய ஊழியங்களை ஆரம்பித்து வைப்போம், அப்படியே நிற்காது. நிறைய இடங்களில் நிறைய ஊழியக்காரங்களை கூட பார்த்துருப்போம், ஒரு மாதத்தில் தோன்றி அடுத்த மாதமே மறைந்து போகிற ஊழியங்கள், ரொம்ப அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுகிற ஊழியங்கள் போல் இருக்கும். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போகும். நிறைய காரியத்தை நம்ம பண்ணியிருப்போம், ஆனால் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கடுமையாக பிரயாசப்படுவோம், ஆனால் அதில் ஒரு நன்மை பயக்கிற காரியத்தை பார்க்க முடியாது. நம்ம இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை நீர் என்ன செய்யும்? திடப்படுத்தும். ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம், எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணதே திடப்படுத்தும். ஸ்திரம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அது முறிந்து போகும். நீ இதை திடப்படுத்தும். அது கைராசி கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் கையை வச்சா எப்படி இருக்குமா? அவனுக்கு கைராசி எல்லாமே நல்லா வந்துடும். இல்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். இப்போ நம்ம ஆண்டுடைய சம்மத்தை சொன்ன, ஆண்டவரே எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை நீர் திடப்படுத்துவீரா. என்னுடைய ஊழியமாக இருக்கட்டும், என்னுடைய குடும்ப காரியமாக இருக்கட்டும், நான் செய்ய போகிற ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை நீர் என்ன செய்யும்? திடப்படுத்தும். ஆண்டவர் திடப்படுத்தினாதான் அதில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். ஸ்திரமாக ஒரு இடத்துல நிலைநிறுத்தினாதான் அதில் ஒரு செழிப்பை பார்க்க முடியும், ஒரு துளிர்வுறதை பார்க்க முடியும், அதில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். ஓயாமல் ஒரு மரத்தை பிடுங்கி நட்டினா என்னத்துக்கு ஆகும்? அந்த மரம் ஒரு முருங்கை மரத்தை இங்கே நட்டிட்டு திரும்ப தோண்டி அங்கே நட்டிட்டு அந்த மரம் வளருமா? வளரவே வளர. ஒரு இடத்துல ஸ்திரமாய் திடமாய் நிற்க பண்ணுகிற தேவனாலதே ஆகும். ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை நீர் திடப்படுத்தும். திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 68 சங்கீதம் 28 வசனம், Psalms number 68 verse 28. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Let us all read together. வாசிக்கலாமா? உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். இன்னொரு ஆட்ட கூட வாசிக்கலாம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அநேக காரியங்களிலே எங்களுக்கு ஸ்திரமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். பிரயாசப்படுகிறோம், அதிக பிரயாசம். ஆனால் பிரயாசத்தின் பலனை எங்களால் அனுபவிக்க முடியலை. அதிகமாய் உழைக்கிறோம், ஆனால் உழைக்கிறதுடைய ஆசீர்வாதத்தை எங்களால் பார்க்க முடியலை. ஊழியத்தில் அதிகமாய் திட்டங்களை தீர்மானங்களை வைத்து நாங்கள் அநேக முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனால் அதோட வளர்ச்சியை எங்களால் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் சொல்கிறோம், என் தேவன் எனக்கு பலத்தை கட்டளையிடுவார். தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை
திடப்படுத்தும். நிலைநிற்க மாட்டான், அழிந்து போவான், இது ஒன்றும் அவனால் செய்ய முடியாது என்கிற எண்ணங்களை எல்லாம் மாற்றி என் தேவன் என்னை திடப்படுத்த வல்லவர் என்கிற அந்த யெகோவா என்கிற நாமத்தை நாங்கள் கையில் சுதந்திரிக்கிறோம். தீர்க்கதரிசி சொன்னது போல திடப்படுத்துகிற நாமமுடைய யெகோவா, நம்முடைய நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமப்பா. எங்கள் சகல காரியங்களை திடப்படுத்தும். எங்கெல்லாம் ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதோ நீ திடப்படுத்தும். நீ நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் வைக்கிற தேவன். எங்கே நாங்கள் முறிந்து போவோம், நெறிந்து போவோம் என்று என்கிற இடத்துலெல்லாம் அந்த வசனத்தை நாங்கள் சொல்கிறோம். நீ நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமல் வைக்கிற தேவன். நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசனம் கூட இருக்கட்டும். நாங்கள் செய்கிற சகல பிரயாசங்களில் ஊழியங்கள் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிறைய இடத்துல நாங்கள் உம்மை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு பதிலாக நாங்கள் தவறி இருக்கோம் ஆண்டவரே. நாங்கள் சாட்சியை காத்துக்கொள்ளலாம் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம் ஆண்டவரே. இந்த வேளை நீங்கள் கூட சொல்லியிருக்கிறீங்க அப்பா, தேவனுக்கு நாங்கள் செவி கொடுக்கணும்ப்பா, மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு செவி கொடுக்கணும். எங்கெல்லாம் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கே நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தண்டிக்கிறதுக்கு வகையொன்றும் காணாமல் எங்களை அப்படியே விட்டுருவாங்கப்பா. தேவ வசனத்தை நாங்கள் தைரியமாக பிரசங்கிக்கணும். இந்த பலிபீடத்தில் இருக்கிற நாங்களும் அமர்ந்திருக்கிற விசுவாசிகளும் தேவ வசனத்தை தைரியமாக சாட்சி பகரும். இயேசுனுடைய அற்புதங்களை சொல்லணும். எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. உலக மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வரவைக்கும். நான் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது தேவ வசனத்தை தைரியமாக நாங்கள் போதிப்போம். நீங்களுக்கு சொன்ன நல்ல காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே.